அடாடாடா, முருக பக்த முத்தம்மா ராமரா வந்திருக்கீங்க. அடையாளமே தெரியல. எங்க இருந்து வர்றீங்க? பஸ்ல இருந்துதான். தான் பார்த்தனே. ஆரம்பத்துல இருந்து எங்க வர்றீங்க? அதுவா, எங்க அப்பா முருகனை பத்தி கதா காலாட்சேபத்தை முடிச்சிட்டு வர்றேன். கண்ண துறங்க, பிரசாதத்தை தாங்க. உங்களுக்கு இல்லாத பிரசாதமா? தர்றேன். எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க. அப்பனே வாயில போடுங்க. இவன் வாயில போடணும்னா ஒரு மூட்டை ஊதி. யாரு இவனா? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி பத்தி வச்சிருக்கேன். உங்க பிள்ளையா? பின்ன ஊராம்பிள்ளைவா கூட்டிட்டு அலைவேன். இத போய் கருவேப்பிள்ளைன்னு சொல்றீங்களே, கருவேல மரம்னு சொல்லுங்க முருகா. ஏப்பா இதெல்லாம் சொல்ற? கிண்டல் பண்றாங்கல்ல. ஆமா, இது உங்களுக்கு ஒரே பிள்ளை தானா? இவனை பெத்து போட்டுட்டு அவ செத்து போயிட்டா. தாய்ப்பாலுக்கு என்ன பண்ணீங்க? பார்வதியா வந்து கொடுப்பா. நான் ஒரு டெல்லி எரும மாடு வாங்கி வச்சிருந்தேன். பாலை பூரா இவன் குடிச்சிட்டான். கண்ணு குட்டி செத்து போச்சு. ஓ, எரும பாலை குடிச்சதுனால இவ்வளவு இருட்டா இருக்காரா? நல்ல வேளை, பாலை பாதியிலே நிறுத்திட்டான். முழுசா குடிச்சிருந்தான் கொம்பு முளைச்சு வால் முளைச்சு சாணியே போட்டிருப்பான். அல்ல முடியாது. ஏப்பா என்ன கிண்டல் பண்றியா? அது சரி, பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்துச்சு. நாங்க பஸ் ஏறணுமே, அந்த டிரைவர் பேரு திருமுருகன், கண்டக்டர் பேரு கார்த்திகேயன். நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு. அவ்வளவு ஏன், இந்த மூட்டையை தூக்குனாரு, அவர் பேரு கூட முருகேசன். ஆமா, இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? முருகன் கொடுத்தது. மூட்டையை முருகன் கொடுத்தாரா? அது எப்படி? என்ன கேட்டா அங்க கேள்ற? எப்படிங்க? எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால மைக் இருக்கும். அது இல்லங்க, முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க. அதுதான் இது. அப்ப முருகா வரட்டுமா? நல்லது. ஞானி பண்டிதா வரட்டுமா? வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. ஞானப்பழங்களே போயிட்டு வாங்க. போயிட்டு வா. அவங்க போய் ரொம்ப நேரம் மறந்துட்டேன். பாத்தியாடா, ஒரே பொண்ணுக்காக அந்த அம்மா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு. நானும் தான் உனக்கு ஒரே பையன், எனக்கு சொத்தா சேர்த்து வச்சிருக்க. ஊரை சுத்தி கடன் தான் வச்சிருக்க. அதையாவது வச்சிருக்கேனே. புள்ளையாடா நீ? சேனக்கிழங்குல பெரிய சைஸ் மாதிரி. கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும். உனக்கு கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும், எனக்கு கிழங்குன்னு சொன்னா வாயு வரும். அதை விடுப்பா, நம்ம பணக்காரன் ஆகணும். அதுக்கு என்ன செய்ய போற? அதுக்கு ஒரே வழி. கள்ள நோட்டு அடிப்பறியா? இல்ல, நல்ல நோட்டுக்கு வழி பண்றேன். மீது வெற்றி வந்து என்னை சேரும். என்னடா பாட்டெல்லாம் பலமா இருக்கு. துவையிலேயே காணோம், கொண்டு வரலையா? ஐயோ மறந்துட்டேன். நான் போய் கருப்பம்மா கிட்ட மிளகா வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மேல வீட்டுக்காரர் நம்ம வீட்டு கஞ்சில சாப்பிடுறாரு? மேல வீடு ஏழை வீடு எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். வெந்த கஞ்சில என்ன வித்தியாசம்? கொண்டா மிளகையா கொண்டா. மரகதா, 15 ஏக்கர் நிலம் 50 பவுன் நகையோட தாம் பொண்ணை கொடுக்கறேன்னு உன் அண்ணன் முத்துக்கருப்ப சொல்லி அனுப்பிச்சிருக்கான். என்ன பண்ணலாம்? இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? தங்கத்துக்கு நிறம் பார்க்கணுமா? எங்க அண்ணன் முத்துக்கருப்ப மகளுக்கு தான் தரம் பார்க்கணுமா? கூடிய சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு பேசி முடிச்சிட வேண்டியதானே. எதுக்கு சங்கையா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அவனை என்ன கேக்குறது? நாம பார்த்து முடிவு பண்ணா சர்த்தா. சங்கையா சாப்பிடலையா? கேக்குறாருல சொல்ல. சாப்பிடலீங்க. ஏன் சாப்பிடல? நம்ம வீட்டு சாப்பாட்டு சாப்பிடாம வள்ளுவ மக பூவாயி கொடுத்த கஞ்சியை குடிச்சிட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, பூவாயி எங்க நாத்து நடதோ பாட்டு கேட்க அங்கேயே போயிடுறாருங்க. சின்னையா இப்ப நம்ம வயல் பக்கமே வர்றது இல்லைங்க. நீ போடா. வள்ளுவ மகன் மேல சங்கைய ஆசைப்படுறாங்கறத என்னால நினைச்சு பார்க்கவே முடியலீங்க. சீனிச்சாமி,
இந்த ஜோடி ஒண்ணு சேர்ந்தா 80 தலைக்கட்டு புரியும். எத்தனை தலை உருளுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் ஒன்ன தேடிக்கிட்டு ஊருக்கு வந்திருக்கேன். அதுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இந்த ஊர்ல பூவாய்க்கு ஒரு முறை மாப்பிள்ள இருக்கான்ல, இருக்கான். அவனை ஏன் கேக்குறீங்க? அவனை எப்படியாவது சரி கட்டி பூவாய்க்கு கட்டி வச்சுட்டா சங்கையாவுக்கு நாம பொண்ணு பார்த்து வேற இடத்துல கட்டிடலாம்ல. ஓஹோ. ஆமா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ, கடவுளை வாங்கி வச்சிருக்கேன். என்கிட்ட காசு கேக்குறியா? இந்தா. கேட்க மாட்டேன். இனிமே இது உங்க கடனை. விட்டுருங்க. சீனிச்சாமி, நீ மட்டும் தடுக்காம இருந்திருந்தா அந்த பயல கூறு போட்டிருப்பேன். நல்ல வேலையை கெடுத்தீங்க. இந்த காளி பையன் தான் உங்க ஊரு பொண்ணு பூவாய்க்கு முறமாப்பிள்ள. இவனா? ஆமா, வருஷத்துல 3/4 நாள் ஜெயில இருப்பான். ஜெயிலு இவனுக்கு சித்தப்பா வீடு மாதிரி. சீனிச்சாமி, எப்படியாவது பூவாய் கழுத்துல இந்த பய தாலி கட்டணும். அதுக்கான ஏற்பாட்டை நீதான் பண்ற. கவலையை விடுங்க, காரியத்தை கச்சிதமா நான் முடிச்சிடுறேன். ஆடு போற போக்க பார்த்தா பேப்பரே படிக்க முடியல. வெட்டு குத்து கொலை. இந்தாங்க பாய் பாலு. 2 3 ஒரு வார காசு தரணும்ல. இந்தா. ஏய், இந்தா. என்ன ரொம்ப வருத்தமா இருக்க? தேர்தல்ல நிக்க போறியா? எனக்கு தான் ஓட்டே இல்லையே. உன் வயசு பையனுக்கு ஓட்டு கொடுத்துட்டா நாடு கிடுக்கிடுன்னு தான் ஆயிடும். சும்மா இருங்க பாய், நானே ரொம்ப வருத்தமா இருக்கேன். என்னடா வருத்தங்கிற? கப்பல் இப்பலுக்கு வந்துருச்சா? இல்ல, இது அதை விட பெருசு. ஏய் முத்துவேலு, எந்த விஷயமா இருந்தாலும் இந்த சிக்கந்தர் பாயிட்ட சொல்றா, நான் தீர்த்து வைக்கிறேன். இல்ல பாய், அத போய் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? சும்மா சொல்லுடா. நாம 2 பேரும் எவ்வளவு நாள் சின்னதுதான். அது எங்க அக்கா பூவாயும் மேல வீட்டுக்காரர் மகனும் ஒன்னா பழகுறாங்க. எங்க அக்காவுக்கும் கட்டிக்கிறதுக்கு சம்மதம் தான். ஆனா மேல வீட்டுக்காரங்க சம்மதிப்பாங்களா இல்ல ஊர் தான் ஒத்துக்குமா? நீங்களே சொல்லுங்க பாய். முத்துவேலு, மனசு ஒத்து போயிட்டா ஜாதி மதம் நிறம்லாம் கிடையாதுடா. அல்லாஹ் காப்பாத்துவாரு, வருத்தப்படாத. அட, பெரிய தரக்காரங்களா நம்ம வீட்டை தேடி வந்திருக்கீங்க. யாரையாவது வெட்டணும் குத்தணும் அப்படின்னா தானே என்ன தேடி வருவீங்க? அட நீ ஒண்ணு, உன் கல்யாண விஷயமா தான்ப்பா உன் பெரியாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் கல்யாண விஷயமா? எனக்கு எவையா பொண்ணு கொடுப்பான்? எவன் பொண்ணு கொடுப்பான்னு நீ கேக்குறியா? ஏண்டா உன் மாமா அவ சடங்காயி 2 வருஷமா வீட்டுல இருக்கா. உன்னை தவிர எவன்டா கட்டிட்டு போயிடுவான்? இப்போ பொண்ணு கேட்கணுங்கிற கேட்டுருவோம். ஒண்ணுமே சொல்லாம திடும்னு வந்து பொண்ணு கேட்டா எப்படி? இடுதுப்புன்னு என்ன? முறை மாம முறையோட பொண்ணு கேட்டு வந்திருக்கான். பேசிட வேண்டியதானே? சடங்காயி 2 வருஷம் ஆச்சு. முறை மாமா முறைய செய்ய கூட வரல. அப்புறம் என்ன முறை மாமன் எல்லாம் வேண்டி கிடக்கு? ஏப்பா அவன் இருந்தா வரமாட்டானா? அவனை தான் 2 வருஷம் ஜெயில பிடிச்சு போட்டாங்களே. இத சொல்ல உன இங்க கூட்டியாந்த. நான் வரேன். தம்பி சின்னக்கால, இந்த பொண்ணுதான்ப்பா நீ கட்டிக்க போறவ. அடாடாடாடா, பாவாடை கட்டின போது பார்த்தது, இப்ப மேலாடை கட்டினதும் சீம தக்காளி மாதிரி சும்மா ஜிலு ஜிலுன்னு இருக்கா. இவ்வளவு அழகா இருப்பான்னு தெரிஞ்சா நான் ஜெயில இருந்து செவரேறி குச்சி வந்திருப்பேனே. பெரியாத்தா, வேலை எடுத்து கொடுத்து கட்டிட்டு வர சொல்லு. பூவாயி, இந்த புடவை எடுத்துட்டு போய் கட்டிட்டு வாமா. வேணாம், எனக்கு பிடிக்கல. புடவையே பிடிக்கலையா இல்ல மாப்பிளையே பிடிக்கலையா? ரெண்டும் தான். ஏன் புடவையே பிடிக்கலன்னா வேற எவன் கொடுத்தா உனக்கு பிடிக்கும்? சின்னக்கால வார்த்தை அளந்து பேசு. பொண்ணுக்கு பிடிக்கலன்னா அத்தோட விட்ட வேண்டியதானே. இன்னும் என்னப்பா பேச்சு? குடிகாரனையும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனையும் நான் கட்டிக்க மாட்டேன். என்னது, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன கட்டிக்க மாட்டியா?
ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான் நாட்டை ஆண்டு இருக்காங்க தெரியும்ல? அவங்க தேச விஷயமா போனாங்க, உங்கள மாதிரி ஒண்ணும் இல்ல. திருடிட்டு ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இந்த வீட்டுல பொண்ணு இல்ல. ஏ மாமா, உன் குடும்பத்துக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா? யோ இங்க பாரு, உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள கல்யாண தேதியை சொல்லி அனுப்பு. இல்ல உன் பொண்ணை தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடுவேன். எந்திரிக்க. சின்ன காலை நில்லுப்பா, பேசிக்கலாம். அட சுமாரியா, என்ன இந்த ஆள்கிட்ட பேச வேண்டியிருக்கு? வாடி தட்ட எடுத்துக்க, பஸ்ஸுக்கு காசு கொடுக்காம போயிட போறான். ஏப்பா என்ன மலை மேல ஏத்தி கூட்டிட்டு வர? மந்திரி குமாரி சினிமா படத்துல வர்ற மாதிரி நான் எஸ் ஏ நடராஜன், நீ மாதுரி தேவி வாராய் நீ வாராய்னு பாட்டு பாடி உன்னை புடிச்சு சொல்ல போறோம். எல்லாம் கல்யாண விஷயத்தை பத்தி பேசத்தாண்டா இங்க கூட்டு வந்தேன். ஏன்டா அழுகுற? அம்மா செத்து இவ்வளவு நாளாச்சு, இப்ப போய் 2ஆம் தரம் கல்யாணம் பண்ண போறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை திருத்தவே முடியாது. உன் கல்யாணத்தை பத்தி பேசத்தாண்டா தனியா கூட்டு வந்தேன். அப்படியா? அப்ப நீ மனுஷன் தான், பேசு பேசு. ஆனா ஒண்ணுப்பா, தொந்தரவு இல்லாத குடும்பமா இருக்கணும். குறிப்பா மச்சாங்கரங்கி இருக்க கூடாது. மச்சாங்கரங்கி இருக்கனாலதான் குடும்பமே பிரிஞ்சு போகுது. அப்படிலாம் சொல்லாதடா. மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை. எதுக்கு மலையில இருந்து உருட்டி விடுறதுக்கா? பொண்ணு யாருப்பா? முருக பக்த முத்தமா இருக்கே. அப்பா அவங்க வயசு என்ன, ஏன் வயசு என்ன? அவசரப்படாதடா. அந்த அம்மாவுடைய பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன். ஓஹோ, பொண்ணு நல்லா தான் இருக்கு. ஆனா அது சிகப்பா இருக்கு, நான் கருப்பா இருக்கேன். எனக்கு கொடுப்பாங்களா? எனக்கும் சந்தேகம் தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம். நீ கருப்பு, அது சிகப்பு. கருப்பு சிவப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு. லவ் பண்ணு. எனக்கு லவ் பண்ண தெரியாதே. எத்தனை சினிமா படத்துல பாத்திருக்கோம். காதலிக்காக காதலன் உட்கார்ந்து இருப்பான், வாயில புல்ல கடிச்சுக்கிட்டே இருப்பான். புல்லு தீந்து போச்சுன்னா கல்லு இருக்க, கல்ல எடுத்து குளத்துல டொக்கு டொக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த தொந்தரவு தாங்க முடியாம காதலி காதலனை கட்டி பிடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம்னு சொல்றீங்க. அப்ப நான் போயிட்டு வரப்பா. இந்த கல்லு காதல்ல தோல்வி அடைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. ஆரம்பத்துல இந்த கல்லு தான் முக்கியம். இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுப்பா. காதை கொடு. அப்படியா? இதோ இப்போ போறேன். முருக பக்த முத்தம்மா, உன் வீட்டுல இருக்க சொத்தை என் பையனை வச்சு என் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.